புது வண்டி உனக்கு தாண்டா, எடுத்துக்கப்பா, எடுத்துக்க. போ, வண்டி எடு. இந்தாப்பா சாவி அவகிட்ட கொடு, அவளே போவா. என்னமாமா நீங்க அவளை போய் தனியா அனுப்புறீங்க? விடுங்க மாப்பிள, என் பேத்திக்கு தெரியாதா? அவளுக்கு எல்லாம் தெரியும். நம்ம குடும்ப கௌரவம் என்ன, நம்ம தாத்தா செல்வாக்கு என்ன, மரியாதை என்ன, இதெல்லாம் எப்படி மதிச்சு நடக்கணும்னு அவளுக்கு தெரியாதா என்ன? அவளுக்கு எல்லாம் தெரியும். அவ என்ன சின்ன குழந்தையா மாப்பிள? நீ போம்மா, நீ போ. போடா செல்லம், நீ போ. ஏன், எதுக்கு? ஒரு வார்த்தை கூட கேட்கல, என்ன அடிக்கல, திட்டல. முதல்ல இருந்ததை விட அதிகமா அன்பு காட்டுறாங்க. எங்க தாத்தாவும் குடும்பமும் என் மேல ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்காங்க கதிரவா. குற்ற உணர்ச்சியா இருக்கு. நான் செய்யறது சரியா தப்பா ஒண்ணுமே தெரியல. கயல், தாத்தாவும் குடும்பமும் மேல வச்சிருக்கிற நம்பிக்கையை நமக்கு எடுத்துடக்கூடாது. என்னால முடியல. உன்னை பார்க்காம பேசாம என்னால இருக்க முடியல கதிரவா. சின்ன குழந்தை மாதிரி அடம் பிடிக்குது என் மனசு. சொன்னா கேட்க மாட்டேங்குது. என்ன மன்னிச்சிரு. வாங்க வாங்க, போய் அம்மா கிட்ட விளையாடுங்க. போங்க போங்க. வணக்கம்யா. பாப்பா, சம்பள பாக்கு ஏதாவது இருக்கா? இல்லையா, நடந்த தவறுக்கு நான் மன்னிப்பு கேட்க வந்திருக்கேன். நான் எதுக்குப்பா ஒண்ணு மன்னிக்கணும்? ஐயா, எங்க 2 பேரால பிரிஞ்சு வாழ முடியும்னு எனக்கு தோணல. எங்க தேசியத்தை சேர்த்து வைங்க ஐயா. வேலை செஞ்சதுக்கு சம்பளம் கட்டினா கொடுக்கலாம், ஒன்ன கட்டினா எப்படி? இல்லைங்கய்யா, நான் கையில ரொம்ப நேசிக்கிறேன் ஐயா. நாங்களும் ரொம்ப நேசிக்கிறோம். இன்னைக்கு யாரோ ஒருத்தருக்கு கையில கட்டி தான் கொடுக்க போறீங்க. அது ஏன் நானா இருக்கக்கூடாது? ஏன் யாரோ ஒருத்தனுக்கு கட்டி கொடுக்கணும்? எங்களுக்கு பிடிச்சவனுக்கு தான் கட்டி கொடுப்போம். ஆனா வாழ போறது கையில் தானே. வாழ போறது கையலுங்கிறதாலதான்ப்பா இவ்வளவு யோசிக்கிறோம். ஐயா, உங்களுக்கு என்ன கண்டா பிடிக்கலையா? எனக்கு உன்னை பிடிக்கிறதுக்கும் பிடிக்காததுக்கும் நீ யாருப்பா? உங்களுக்கு ஆனாலும் பிடிவாதம் ரொம்ப அதிகம். தம்பி, மனுஷனுக்கு உடம்புலதான் வாதம் இருக்க கூடாது, பிடிவாதம் இருக்கலாம். ஐயா, என் காதல் வலிமையானது, உண்மையானது. அது நிச்சயமா ஒரு நாள்
உங்க பிடிவாதத்தை தளர்த்தும். அப்போ பார்க்கலாம். வாங்கப்பா வாங்கம்மா. நல்லா இருக்கியாடா? நல்லா இருக்கேன். பயணம் எல்லாம் எப்படி இருந்துச்சு? நல்லா இருக்கு. ஏப்பா கலை, நீதான் ஏற்கனவே மருமகளை பாத்திருக்கியே, எப்படி பாருக்கா? இன்னும் கொஞ்ச நேரத்துல பார்க்க தானே போறீங்க. வாங்கம்மா போலாம். ஆமா வாங்க. வா உள்ள வா. மா வா. நீங்க பார்த்த நிலா இவதான். வா. பேரு கயல்விழி. நல்லா இருமா, நல்லா இரு. நல்லா இருந்தா என் காலெல்லாம் விழ வேண்டாம், அதெல்லாம் எனக்கு பிடிக்கல. போதும் விடுமா, கொஞ்சியே பிள்ளைய கொண்டுருவ போலையே. சும்மா இருங்க. ஏமா, எப்பதான் நீ நம்ம வீட்டுக்கு வர போற? என்னை இப்பவே கூட்டிட்டு போயிருங்க அத்தை. ஐயோ பாருப்பா, மருமகளே சொல்லிட்டாங்க, அடுத்த விமானத்திலே போயிடலாங்க. இல்லம்மா, நான் என் மனைவியை திருட்டுத்தனமா கூட்டிட்டு வர விரும்பல. ஒரு ராஜகுமாரி மாதிரி அழைச்சிட்டு வரலாம்னு ஆசைப்படுறேன். நான் இவளை நேசிக்கிறது இவங்க வீட்டுல தாத்தால இருந்து யாருக்குமே பிடிக்கல. இந்த நிலைமையில இவளை நான் அழைச்சிட்டு வந்தேன்னு வச்சுக்கங்களேன், அது இந்த குடும்பத்துக்கு அவமானமா போயிடும். அதுக்கு நான் காரணம் ஆயிடக்கூடாது. ஏன்னா அதுவும் என் குடும்பம் தானம்மா. நான் இவளை நேசிக்கிறதுனால அவங்க என் மேல கோவப்படுறாங்க. நியாயம் தானே? அவங்க இவன் மேல 20 வருஷமா வச்சிருக்கிற அன்பை விட 4 மாசத்துல நான் இவன் மேல காட்டுற அன்பு பெருசுன்னு நினைக்கிறது தவறு தானம்மா? உங்களுக்கு உங்க மருமகளை பிடிச்சிருக்கல, அதே மாதிரி என்னையும் ஒரு நாள் அவங்களுக்கு பிடிக்கும். அது வரைக்கும் நம்ம காத்துதாமா இருக்கணும். இதெல்லாம் ஆகுமாப்பா? அன்பால எல்லாம் ஆகுமா? சரி, மருமகளை பத்திரமா கொண்டு போய் வீட்டுல விட்டுட்டு வந்திருப்பா. சரிம்மா. வரேன் அத்தை. போயிட்டு வாமா. வரேன் மாமா, வரேன். வாங்க. வா. கதிரவா, 2 வண்டி நம்மள தொடர்ந்து வருது. அதெல்லாம் ஒண்ணு இல்ல, நான் பாத்துக்கிறேன், பயப்படாத. அண்ணே, உங்களுக்கு என்னென்ன பிரச்சனை? ஏன் இங்க 2 பேரும் துரத்துக்கிட்டே வரீங்க? இந்த பொண்ணை பாக்குறது, பேசுறது, பழகுறத நிறுத்திக்கிறீங்க தம்பி. ஊருக்கு கிளம்புற வழியை பாருங்க. இதெல்லாம் கேக்குறதுக்கு நீங்க யாரு? உங்களுக்கு என்ன உரிமை இருக்கு? எனக்கு உரிமை இல்லம்மா, மாமாவுக்கு உரிமை இருக்குல்ல கண்ணு. சரி, இதெல்லாம் மீறி இவர் என் கூட பழகுனா என்ன பண்ணுவீங்க? உதப்பான். அப்படியா? ஆமா. தாராளமா ஓதுங்க. உங்க கோபம் நியாயமானதுதான். அதுக்காக நீங்க என்ன எவ்வளவு நாள் அடிங்க. தயவு செய்து ஆளை வச்செல்லாம் அடிக்காதீங்க. ஏன்னா நான் தான் கையில காதலிச்சேன், ஆளை வச்சு காதலிக்கலையே. ரொம்ப பேசுறா. மாமா, மாமா அடிக்காதீங்க மாமா.
தம்பி, என்னடா அவன்கிட்ட பேச்சு? ஏய் இரு மாமா அடிக்க வேணாம்னு என்ன சொல்லுங்க. நினைச்சிட்டு இருக்கீங்களா பத்தி அப்பா அப்பா தெருவுல இறங்கி சண்டை போடக்கூடாது நினைச்சா நீ எங்களை போ. கிளப்பி நினைச்சிட்டு இருக்கியா மாமா மாமா நானும் தானே போ தப்பு உள்ள. பண்ணேன். எதுக்கு உள்ள அவரை போ. அடிக்கிறீங்க? ஏன்டா அப்ப நீங்க யாருகிட்ட வந்து வீரவசனம் பேசிக்கிட்டு இருக்க? எதுக்கு எல்லாரும் போட்டு எப்படி அடிக்கிறீங்க? நான் போக மாட்டேன். நீங்க அடிக்காதீங்க. அடிங்க அப்பா, அவரை விட்டு- என்ன எவ்வளவு நாள் அடிங்க உங்க ஆத்திரம் தீர்ற வரைக்கும் அடிங்க நல்லவருப்பா. நான் ஆனா தயவு செய்து என் கையில எனக்கு கொடுத்துருங்க என்னடா? நான் அவளை ரொம்ப ரொம்ப நேசிக்கிறேன் தயவு செய்து அவரை விட சொல்லுங்க. மாமா மாமா அவரை அடிக்காதீங்க. உள்ள போன்னு சொல்றேன்ல. போங்க போய் கையால அழைச்சிட்டு வாங்க. கூட்டு போங்க அவளை. கூட்டிட்டு போங்க அவளை. அப்பா அவரை அடிக்க வேணாம்னு உள்ள சொல்லுங்க. போமா கையை வலிக்க சொல்லுங்க. அவரை அடிக்க வேணாம்னு சொல்லுங்க. அடி மிரட்டுகிறேன் நாங்க தானே தப்பு பண்ண. ஏன் அவரை மட்டும் அடிக்கிறீங்க? நீ உள்ள போமா மட்டும் அவரை விட சொல்லுங்க. என்ன எவ்வளவு வேணாலும் அடிங்க கையை உடைங்க காலை உடைங்க ஆனா தயவு செய்து என் உசுரை மட்டும் எடுத்துறாதீங்க ஏன்னா என் உசுறு என்னோடது இல்லைங்க அது என் கையிலோட உசுருங்க என் கையிலோட உசுரு கையல் தாத்தா தாத்தா அவரை அடிக்க வேணாம்னு சொல்லுங்க தாத்தா. தாத்தா வாங்க தாத்தா. தாத்தா நீங்களா அதை சொல்லுங்க தாத்தா. தாத்தா தாத்தா வாங்க தாத்தா. கதிரவா கதிரவா என்னாச்சு உனக்கு? அங்க அத்தனை பேரை புரட்டி புரட்டி அடிச்சல. ஏன் ஏன் ஊரை அடி கூட திருப்பி அடிக்காம இப்படி அடி வாங்கிட்டு கிடக்குற? எப்படிடி எப்படி அடிக்க சொல்ற உன்னை நேசிக்கிற மாதிரி நான் அவங்களையும் நேசிக்கிறேன்டி இதெல்லாம் அடி இல்ல எனக்கு இதெல்லாம் அடி இல்ல இதெல்லாம் அவங்க உன் மேல வச்சிருக்கிற பாசம் பொடி பேத்திக்காரி அவங்க அடிச்சா நான் தாங்கிப்பேன் நான் அடிச்சா அவங்க தாங்கிக்க மாட்டாங்க நான் ஒரே நாள்ல மறந்துடுவேன் அவங்க வந்து வாழ்க்கை முழுசும் மறக்க மாட்டாங்க எனக்கு ஒண்ணும் ஆல இதெல்லாம் ஒண்ணு எனக்கு சரியாயிடும் நீ போ 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 போன்னு சொல்றல ஓகே போ போ போன்னு சொல்றல ஓகே போ ஏன் தாத்தா என்ன ஆச்சு உங்களுக்கு எல்லாம்? ஏன் எல்லாரும் இப்படி நடந்துக்கிறீங்க? கயல் என்ன பேசிட்டு இருக்க தாத்தாட்ட ஒரு மரியாதை வேண்டாம் உள்ள போ விடுங்கப்பா அவ பேசட்டும். நான் என்ன தப்பு செஞ்சேன்? நான் என்ன தப்பு செஞ்சேன்? மனசுக்கு பிடிச்ச ஒருத்தரை நேசிச்சது தப்பா? எல்லா உயிர் மேலயும் அன்பு செலுத்தணும்னு நீங்க தானே தாத்தா சொல்லி கொடுத்தீங்க. அவன் மேல நான் காட்டுற அன்பு மட்டும் ஏன் உங்களுக்கு பிடிக்காம போச்சு? அது அன்பு இல்லம்மா, வம்பு. நான் நம்ம குடும்பத்தை நேசிக்கிறேன், உங்களை நேசிக்கிறேன், நம்ம உறவுகள் எல்லாரையும் நேசிக்கிறேன். அதே மாதிரிதான் நான் அவனையும் நேசிக்கிறேன். அத மட்டும் ஏன் தாத்தா வெறுக்கிறீங்க? சின்ன வயசுல இந்த பள்ளிக்கூடத்துல தான் படிப்பேன், இந்த பாடம் தான் படிப்பேன்னு சொன்னேன். நீங்க அனுமதிச்சீங்க. எனக்கு பிடிச்ச வண்டி, உடை எல்லாமே வாங்கி கொடுத்தீங்க. எனக்கு பிடிச்ச கதிரனு மட்டும் ஏன் தாத்தா சேர்த்து வைக்க மாட்டேங்கிறீங்க? பாடத்துல தோத்து போனா படிச்சு மறுபடியும் எழுதிடலாம், வாழ்க்கையில தோத்து போனா அவ்வளவுதான். சின்ன குழந்தை ஆசைப்படுதுன்றதுக்காக மின்சார கம்பியத்தோட அனுமதிக்க முடியாது. காதல்னா ஏன் தாத்தா அவ்வளவு பயப்படுறீங்க? காதலிச்சு கல்யாணம் பண்றவங்க எல்லாம் தோத்தா போயிடுறாங்க.
100க்கு 90 பேர் நல்லா தானே வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த 10 பேர்ல ஒருத்தியா என் பேத்தி இருந்துடக்கூடாதுங்கிற பயந்தாமா எனக்கு. தாத்தா அவர் ரொம்ப நல்லவர். வாதாடுறதுக்கு இது நீதிமன்றம் இல்ல, குடும்பம். வழக்கு இல்ல, வாழ்க்கை. பசிச்சா போய் சாப்பிடு, பாடம் ஏதாவது இருந்தா போய் படி, இல்ல போய் படுத்து தூங்கு போ.